வெல்கம் டு மை வீடியோ. வாங்க மக்களே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இந்த லோரியை அசம்பிள் பண்ணி கோத்து நம்ம ஓட்டி பார்க்க போகிறோம். ஃபுல் வீடியோ பாருங்கள். ஃபுல்லாக அசம்பிள் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். இந்த மாதிரி நம்ம பாய்ஸ் ஆர்சி ஹாபி சேனலில் ஃபுல் ரிமோட் காரு சர்வீஸ் பண்ணுறது, அசம்பிள் பண்ணுறது, ஸ்பேர் பார்ட்ஸ் ஜாமான் வாங்கி கோக்குறது, இந்த மாதிரி ஃபுல் வீடியோ இருக்குது, போய் பாருங்கள். பெட்ரோல் ரிமோட் காரு சர்வீஸ் பண்ணுறதும் இருக்குது, போய் பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாங்க மக்களே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஜேஜேஆர்சி Q60 சிக்ஸ் வீல் லாரி அதை தான் நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம். இப்போது பாருங்கள், ஃபுல் கிட்ஸ் இருக்குது. இது வீல் வந்து வேறு வண்டிக்கு உள்ளதுங்க. இது அந்த வீலுக்கு அதுக்குள்ளே வீல் இல்லை, இது வேறு வீலுக்கு உள்ளது. அசம்பிள் பண்ணி போட்டிருக்கிறோம். மற்ற எல்லாத்தையும் அன்பாக்சிங் பண்ணி வெளில வச்சுட்டு வீடியோ எடுப்போம். எப்படி அசம்பிள் பண்ணுறது ஃபுல் வீடியோ பாருங்கள். பாய்ஸ் ஆர்சி ஹாபியில் வந்து ரிமோட் கார் ஆர்சி சம்மந்தப்பட்ட எல்லாம் அசம்பிள் பண்ணுறது, சர்வீஸ் பண்ணுறது ஆல் வீடியோ இருக்குது. பாய்ஸ் ஆர்சியை செக் பண்ணுங்கள். லிங்க் கீழே தரேன். ஃபுல் வீடியோ போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதை ஃபுல்லாக அசம்பிள் பண்ணுவோம். வாங்க போல இதில் உள்ள கிட்ஸு பொருள்லாம் வெளில அன்பாக்சிங் பண்ணுவோம். இந்த ஆர்சி ரிமோட் காருக்கு வந்துங்க ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் கிடைக்குங்க. மெட்டலில் பொருள் எல்லாமே கிடைக்கும். அப்படியே எல்லாமே மெட்டலில் மாற்றலாம். நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம், அந்த லிங்க் ஆர்டர் பண்ணியிருக்கோம். 6 வீலு வந்து போட்டு நம்ம பவர்ஃபுல்லாக நம்ம வந்து ஒரு வீடியோ போடுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க, அந்த வீடியோ வரும். பாய்ஸ் ஆர்சியை வந்து ஃபுல் வீடியோ போய் பாருங்கள். எல்லாம் ஆர்சி ரிமோட் கார் அசம்பிள் பண்ணுறது, சர்வீஸ் பண்ணுறது எல்லா வீடியோ வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகேங்க, ஃபஸ்ட்டு ஆக்சலை மாட்டிக்குவோம். இது 6 வீலுக்கு மாட்டிக்குவோம் நம்ம. இதுமாதிரி 6 வீலுக்கு மாட்டி வருவோம். இது ஆக்சலில் இப்படி வரோங்க. இங்கே மாட்டிடுவோம். இந்த ஆக்சல் லிங்கு மாற்றோம்லங்க, இது வந்து மெட்டலில் இருக்குதுங்க. எல்லாமே மெட்டலில் ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்குங்க அந்த வண்டிக்கு. நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். அது வந்தவுடனே அதை அன்பாக்சிங் பண்ணி மெட்டல் வீடியோ வந்து 4 வீலாக போடுவோம். நம்ம அதை செக் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. அடுத்த வீடியோ வரும் மெட்டலில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதேமாரி எல்லா லாக்கையும் மாட்டிட்டு வருவோங்க. இவ்வளோ மாட்டி வச்சுங்க. இதேமாதிரி இந்த சைடை மாட்டிட்டு வருவோம். இந்த சைடம் நம்ம இந்த இது போட்ட மாதிரி இந்த சைடை போட்டுருவோம்.
ஃபுல்லாக சேஸ் இது மாட்டியாச்சுங்க. இப்போ சஸ்பென்ஸில் இதில் மாட்டிடுவோம். இந்த ஃப்ரண்ட் ஆக்சல் மட்டும் ஸ்லோவாக வச்சுருப்பேன், பேக் ஆக்சல் மாட்டக்குள்ளே கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுருப்பேன். இதே மாதிரி தான் அதையும் மாட்டணும். அதனால் இது கொஞ்சம் பார்க்குற மாதிரி ஸ்லோவாக இருக்கும், நார்மலாக இருக்கும். பின்னாடி மாட்டுறது கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுருப்பேன். ஃபுல் வீடியோ பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோவில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மாட்டியாச்சு இல்லையா, பார்த்துட்டோம். இப்போ பேக் இதை மாட்டிடுவோம். இப்போ இவ்வளோ பண்ணிடுவேன். இதெல்லாம் பண்ணுவோம். ஓகேங்க, ஃபுல்லாக ஓரளவு முடிஞ்சு. ஆக்செல்லாம் மாட்டியாச்சு. இது மெட்டலில் இருக்குங்க, நம்ம வாங்கியிருக்கோம், அது அன்பாக்சிங் பண்ணியிருக்கோம், அந்த வீடியோ வரும். இதெல்லாம் மெட்டலில் மாற்றி ஒரு தனி வீடியோ ஒன்று, காரு 4 வீல் இது ஹை பவர் போட போகிறோம் மெட்டலில், அந்த வீடியோ வர பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. இப்போது பாடி மாட்டிடுவோம். சிக்ஸ் வீலு ஜாயிண்ட் எல்லாம் போட்டாச்சுங்க. இந்த ஜாயிண்ட்டு 6 வீலுக்கு போட்டாச்சு. அடுத்தது 4 வீல் வந்து ஹை பவரு, இது எல்லாமே மெட்டலில் வரோங்க. மெட்டலில் நம்ம அன்பாக்சிங் பண்ணி வச்சுருக்கோம், ஒரு வீடியோ வரும். அது அடுத்த வீடியோ வரோம் பாருங்கள். இது ஃபுல்லாக ஓட்டிட்டு அப்புறமேல 4 வீலு, இது இதோட கட்டாயிடும் பாடி, இதோட கட்டாயிடும். 4 வீலு ஃபுல்லாக மெட்டல், இதெல்லாம் மெட்டல், பிளாஸ்டிக்கில் இருக்குது. இப்போது ஃபுல் மெட்டல் வீடியோ அடுத்த வீடியோ வரும், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இப்போ பாடியை மாட்டிடுவோம்.
கிளாஸு, பேனட்டு, டோரு, எல்லாம் மாட்டியாச்சு. இப்போ கவரை இதில் ஃபிட் பண்ணணும். இப்போ சர்வோ மட்டும் ஃபிட் பண்ணிட்டேன்ல, பாருங்க, ஸ்டேரிங் சர்வோண்டையும் ஃபிட் பண்ணியாச்சு. இது மேலே இந்த கவரை ஃபிட் பண்ணிவிட்டு அப்புறமா பாடி ஃபிட் பண்ணுவோம். இப்போ சர்வோ ஃபிட் பண்ணியாச்சு. நம்ம சர்வோ இருக்குது, ரிசீவர் இருக்குது, இஎஸ்சி இருக்குது, மாட்டியாச்சு. இது பேட்ரி ஒரு வெளில எடுத்து வச்சுருக்கிறேன் ஹோல் போட்டு. இது பவர் கொடுக்குறது போயிடும். இது மோட்டார் ஒயரு வெளில எடுத்து வச்சுருக்குறோம். சுவிட்ச் ஒயரு உள்ளே வச்சுருக்கோம். சரிங்களா? இதை இப்போ இதில் ஃபிட் பண்ணிடுறோம். ரெண்டு ஸ்க்ரூ போட்டாச்சு, ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கவர் பாடி கவரை ஃபிட் பண்ணிடுவோம். இங்கே ஒரு ஸ்க்ரூ, இந்த லாஸ்ட் எண்டில் ஒரு ஸ்க்ரூ போடணும். இந்த ஸ்க்ரூவும் போட்டு வரேங்க. ஓகேங்களா? ஓகேங்க, முடிச்சாச்சு. நம்ம கவர் மாட்டியாச்சு. ஓகேங்களா? பவர் கனெக்ஷன் கொடுத்துருங்க. பவர் கனெக்ஷன் கொடுத்துட்டு ரிசீவர் உள்ளே வச்சுட்டு இந்த பேக் கவரை மாட்டிட்டு வீலை மாட்டி வண்டியை ஓட்டி பார்ப்போம். ஃபுல் வீடியோ பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃபுல் வீடியோ நம்ம இதை ஓட்டி பார்ப்போம். ஓகேங்க, பவர் கனெக்ஷன் கொடுத்து செக் பண்ணிட்டோங்க 1 ட்ரிப்பு. ஓகேங்களா? இதான் ரிசீவரு. இதில் இந்த கருப்பு கலருக்கு பாருங்க, அது வந்து வெளி சைடு வர மாதிரி தான் நம்ம வந்து பவர் கொடுக்கணுதுக்கு. இது ஃபஸ்ட்டில் கொடுக்கணும். ஸ்டேரிங்கு ஈஸி கருப்பு இருக்குது பாருங்க, அதையும் வெளியே பக்கம் தான் வச்சு கொடுக்கணும். செகண்டில் கொடுக்கணும். இது கொடுத்தாச்சு. இது இங்கே வச்சுருவோம். நம்ம இது ஒயர்லாம் கட்டிடுவாங்க, அப்புறமேல சரி பண்ணி கட்டிடுவோம். இது மோட்டர் கனெக்ஷனு. மோட்டர் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ பேட்டரி இங்கே ஃப்ரண்டில் இருக்குங்க. பேட்டரி வரும் இங்கே பேட்டரி வரும் இங்கே கொடுத்தாச்சு. ரிமோட்டு சுவிட்ச் இது உள்ள கிடக்கு. ஓகே, ஸ்டேரிங் லிங்க்கு கொடுத்துட்டு ஜாயின் பண்ணிவிட்டு இதை ஒயர்லாம் இழுத்து கட்டிட்டு பேக் கவர் போடுவோம். நம்ம ஃப்ரண்ட் கவர் மாட்டியாச்சுங்க, எல்லாமே மாட்டியாச்சு. பேட்டரி போடுற இடம், சுவிட்ச் இங்கே இருக்குது, இஎஸ்சி வந்து இங்கே வச்சுருக்கிறேன், இடம்லாம் இருக்கிறதுனால. இப்போ பம்பரை மாட்டிடுவோங்க, பம்பரை மாட்டிடுவோம் அதுக்கு. ஓகே, முடிஞ்சுங்க.
எலக்ட்ரிக் ஒயரை கொடுத்தாச்சு. இது வந்து ரிமோட்டுக்கு வந்து ஆண்டனா மாதிரி இது இப்படி வரும். அது அப்புறமா ஒட்டுவோம். இப்போ பம்பரை மாட்டிடுவோம். ஓகேங்க. ஓகேங்க, எல்லா வேலை முடிஞ்சு. பம்பர் எல்லாமே மாட்டியாச்சு. எலக்ட்ரிஷன் வேலையும் முடிஞ்சு. ஓகேங்களா. இப்போ பேக் கவர் மாட்டுவோம். ஓகேங்க, ஸ்டேரிங் இதை மாட்டிட்டு வீல்லாம் மாட்டி விட்ருவோம். கீழே மாட்டிடுவாங்க. ஓகேங்க, ஃபுல்லாக முடிஞ்சு. ஒரிஜினலாக லாரி மாதிரியே இருக்குங்க. சரி வாங்க இதை ஓட்டி பார்ப்போம். டேங்கு இங்கே வரங்க, இப்படி வரும். இதை மாட்டிகிட்டு வருவோம். இதை மாட்டாமல் விட்டேன், மறந்துட்டேன். இந்த டேங்கு டீசல் டேங்கு இந்த இடத்துல வரும். அதை முறுக்கிட்டு வருவோம். டேங்கு மாட்டியாச்சுங்க. மாட்டாமல் மறந்துட்டுருவோமா, இப்போ மாட்டியாச்சு. பாருங்கள், ஒரிஜினாலிட்டியாக லாரி மாதிரியே இருக்கும் பாருங்கள். சரி ஓட்டி பார்ப்போம் வாங்க.